It is not one more way, it is the only way. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமும் அப்படி கிடையாது. மும்க்கும் மேக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமும் போடல, என்ன போட்டிருக்குது? மே. என்ன டிஃபரெண்ட்? அதாவது ஆசீர்வாதமா இருக்கு, இதுவும் ஒரு வழி, அப்படி போடல. இதுவே. இட் இஸ் நாட் ஒன் மோர் வே, இட் இஸ் த ஒன்லி வே. அப்ப அந்த கால வேளையில ஒரு கரெக்டான இடத்துல வந்திருக்கீங்க, ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க, ஒரு சரியான சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறீங்க. வேற வழி கிடையாதுயா. நல்லா இருக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. உயர்வா இருக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறது. ஆசீர்வாதமா இருக்க அநேக வழி அல்ல, ஒரே வழி. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டா. ஆமென். பாருங்க, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது, இடதுபுறமாய் சாயும் போது, சில பேருக்கு ஒரே குழப்பம். இயேசுகிட்டையும் கேட்போம் அப்படின்றாங்க, சரி இங்கேயும் வருவோம், அப்படி கிடையாது. இதுவே வழி, இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தைகளை உங்கள் காதுகள் ஓரா சாண்டலா பாக்கா சாலா மாண்டலா லீபாரா செட்டலே பிரேக். ஆமென். இப்போ இயேசுநாதர் மட்டும் நானும் ஒரு வழி. ஆமென். பிளஸ் யூ சிஸ்டர். இயேசுநாதர் மட்டும் நானும் ஒரு வழிப்பா, கடவுள்கிட்ட போறதுக்கு இந்த உலகத்துல பல வழி இருக்கு, எந்த வழியா வேணாலும் போங்க, முடிஞ்சா என்ன என் வழியாவும் போங்க, அப்படி பேசினாரா? அப்படி பிரசங்கம் பண்ணல. அவர் சொன்னாரு, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். இயேசுவை குறித்து ரெண்டு கருத்தோடு நீங்கள் இருக்க முடியாது. இயேசுவும் வழி அல்ல, இயேசுவே. நித்திய ஜீவனுக்கு, சுகத்திற்கு, பலத்துக்கு, நல்லா இருக்கிறதுக்கு ரெண்டு வழி கிடையாது, மூணு வழி கிடையாது, நாலு வழி கிடையாது. The one and only Jesus. The one and only Jesus. Amen. எல்லாம் சொல்லுங்க, the one and only. Amen. Jesus. ஆனால் நீங்க ஒரு தெளிவுக்கு வந்துடணும். இப்படி வச்சுக்கிட்டு உன்னை தொடுங்கன்றாங்கல்ல, அது மாதிரி உங்க முன்னாடி பல சாய்ஸஸ் இருக்கும் பொழுது நீங்க உன்னை தெரிந்துக்கணும். கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆமென். இயேசுவே, நான் வாழுவதற்கு, சுகமா இருப்பதற்கு, நான் நன்றா இருப்பதற்கு 100 வழி கிடையாது. ஏன்னா உங்களுக்காக மரித்தவர், உங்களுக்காக எழுந்தவர், உங்கள் பாவங்களை சுமந்தவர், உங்கள் தரித்திரத்தை சுமந்தவர், உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரே ஒரு தெய்வம். ஆமென்.